நார்மல் டே டு லைஃப் தான். இதுதான் எல்லாருமே தான் நம்மளும் வாழ்ந்து இப்போ எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. அதே விஷயத்த கொஞ்சம் மாற்றம் பண்ணி செய்ய ஆரம்பிச்சோன்னு காலையில ஒரு 6 மணில இருந்து ஒரு 7-8 மணிக்குள்ள இந்த ஒரு அனுபவத்தை முழுவதுமா இந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு நாள் புது ஆளு, புது மனிதர்கள், புது ஜீவராசி, புதிதான விஷயத்த நம்ம உணர முடியும். இப்போ இது ஒரு ஆராய்ச்சி, இது ஒரு அனுபவமான அதுவும் புதியதான ஒரு விஷயத்த நம்ம ஃபீட் பண்ணிருக்கோம். ஒரு நாள் போதும் புதியதான விஷயத்த நம்ம ஃபீட் பண்ணினே வரும் நம்ம மைண்டுக்கு, நம்ம அறிவுக்கு. புரியுதுங்களா? இந்த ஜீவகாரணை செய்யும் போது இந்த அனுபவத்தை பெற முடியும். இப்ப இந்த அனுபவத்தை பெறும்போது என்னன்னா, இப்ப நம்ம அடுத்த உடல் எல்லாம் இறந்து அந்த உடலை தடக்க மாட்டோம். இப்ப அந்த உடலை தடக்க பண்ணும்போது என்னன்னா, அந்த உடல் பாத்தீங்கன்னா இப்போ எலியை தடக்க மாட்டோம். காக்கா, இந்த பறவை, பூனை, நாய், புரியுதுங்களா, பாம்பு, எது இறந்து இருக்குதோ நம்ம அதை எடுத்து நம்ம அடக்க மாட்டோம். இப்ப அந்த உடல் நம்ம இறந்த உடல் எடுக்கும்போது இயல்பா இருக்கிற உடல் எல்லாருக்கும் தெரியும். பூனை தெரியும், நான் இறந்து போனா அது எப்படி ஏறிச்சு, அது செத்து 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும், வீங்கி வெடிக்கிற மாதிரி இருக்கும், வீங்கி வெடிச்சது இருக்கும் எல்லாம். ஏன்னா இப்ப அந்த செயல் இறங்கிட்டா எல்லாமே நடக்கும். நீ எப்படி அழகா எடுத்து போய் பதிக்க எல்லாமே இருக்கும். ஒரு நாய் நல்லா நார்மலா இறந்து போயிருக்கும், ஒரு நாய் அப்பதான் இறக்கும், ஒரு நாய் அப்பதான் வண்டியில ஏத்திட்டு போயிருப்பாங்க, ஒரு நாய் ஏத்தி 2 நாள் ஆயிருக்கும், ஒரு நாய் செத்து ஒரு 3 நாள் ஆயிருக்கும், ஒரு நாய் இடிச்சு இறந்து வெடிச்சு போயிருக்கும். எலி எல்லாம் பாத்தீங்கன்னா காலைல ரோட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசி ஒரு ஜீவராசி எலி. இப்ப அந்த எலி பாத்தீங்கன்னா காலைல இறந்துருக்கும், காக்கெல்லாம் கொத்தி சாப்பிடுவோம். இப்ப அதோட இப்ப நம்ம அதை நார்மலா பார்ப்போம், எலிங்க அதுதாங்க அப்படின்னு பார்ப்போம். ஆனா அங்க பாருங்க, அது ஒரு ஜீவராசி, அது ஒரு உயிர். அது நைட்டு நல்லா ஓடி இருந்தது, வண்டி அடிப்பட்டோ ஏதோ ஒன்று இறந்துச்சு. காலைல பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி காக்கெல்லாம் வந்து சாப்பிடணும். இதை நம்ம எப்பயாவது யோசிச்சு சிந்திக்கிறோமா? எப்படி அந்த காக்கா எப்படி அந்த எலியை சாப்பிடுது? இது என்ன ஒரு நிகழ்வு? இங்க என்ன எப்படி நடக்குது? நம்ம அங்கதானே வாழ்றோம். இது என்ன ரொம்ப கொடுமையா இருக்குது இந்த நிகழ்வு, உண்மையா இல்லையா? அது ஒரு சாதாரண எலியின் ஒரு சாதாரணமா அது ஒரு எலியா பாக்குறீங்க, அது ஒரு உடலா பார்க்கல, உயிரா பார்க்கல. அதே எடுத்து ஒரு மனிதன் இருந்தா ஏத்துக்க முடியாது. அதான் ஆக மொத்தத்துல அதான் சார், அது ஒரு உயிரா பார்க்கல, அது ஒரு உடலா பார்க்கல, எலியா பாத்தீங்க. அதோட பேரை மீன் பண்ண உடனே அதோட உண்மையான தன்மை மறைஞ்சு போச்சு. மறைஞ்சதுனால உங்ககிட்ட அறிவு வர சூழல் குறைஞ்சு போச்சு. அதனால அதுக்கு மேல உனக்கு அன்போ அக்கறை வர சூழல் குறைஞ்சு போச்சு. அதாவது பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நீ பண்ணல. அதை பார்த்தா கூட எடுத்து போட மாட்டோம், மூக்க மூடின்னு போவோம், அது ஒரு மாதிரியா பார்ப்போம், ஐயோ அப்படின்னு நினைப்போம். உண்மைதானே? இப்ப நாங்க அந்த செயல் நாங்க எடுத்து கையாளும் போது, இப்ப எலி நாங்க எடுத்து போய் பல படிப்போம். அது எடுக்கும் போது அது ஏன்னா இப்ப அது ஒரு ஜீவராசி, அதுக்கு அதோட குடும்பம், குழந்தை, குட்டி நமக்கு தெரியும். ஏன்னா அது குழந்தை பெற்றுக்குது. நம்ம எப்படி வாழ்றோன்றதும் நமக்கு தெரியும். அப்ப அது எப்படி வாழணும்னு அவனுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்கணும். உண்மைதானே? இப்ப நம்ம வாழ்க்கையில இருந்து பார்த்தா அது எப்படி தெரியும்? ஐயோ அது யாரோட அம்மாவோ இல்ல அப்பாவோ இல்ல அது என்னன்னு தெரியல இறந்து போச்சு. அதுக்குள்ள இப்போ எங்க போனவர் வரல, உணவு கொண்டு போறோம், எத்தனை வாரம் போனாரு ஆளு, அதில் வரவே இல்லை. வெளியே போனா யாருனா சாப்பிட்டு இருப்பாங்க, யாருனா அடிச்சுட்டு இருப்பாங்க, நைட்டு அவருக்குள்ளே பேசி அன்னைக்கு ஃபுல்லா அழுது 2 நாள் ஆகி தீர்வாகி நம்ம ஒரு போன நபருக்கு திரும்பி ரிட்டர்ன் வரலாம் எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம் நம்ம எல்லாரும் தெரியும். அதே ஃபீலிங் அங்க நடக்கும். உண்மைதானே? இதெல்லாம் நீங்க அதை செய்யும் போது உணர முடியும். ஏன்னா அது எடுத்து நீ அடக்க மாட்டேன். எடுக்கும் போது அதோட மூச்சு பார்க்கும்போது அது அப்படியே இறந்து போய் அதோட துடிப்பு தன்மை குறைஞ்சது. அது ஓடும் போது பார்த்துருக்குற அது இறந்து